समयोपनदैस्तव प्रवाहैः अनुकम्पे कृतसंप्लवाधरिद्री शरणागतसस्यमालिनीयं विषशैलेश ऋषीवलं दिनोति. திருவேங்கடமுடையான் எப்படி ஒரு உழவனைப் போல தானும் இந்த பூமியில் பயிர்களை படைத்து அதை ரட்சிப்பதற்காக திருமலையில் வந்து தன்னுடைய கருணையால் அனைவரையும் ஆச்சாரிய கடாட்சம் பெறச் செய்து தானே அதை பெற வேண்டும் என்று ஆசை கொள்கின்றான் என்று வர்ணிக்கின்றார். தயாதேவியே உலகத்தில் உழவன் தன் நிலத்தை பெரும் முயற்சியோடு உழுதி நன்றாக உழுது பண்படுத்தி விதை விதைத்து பயிர் செய்கின்றான். அதன் நல் விளைவுக்காக ஆற்று நீர் வெள்ளத்தை ஆவலோடு எதிர்பார்க்கின்றான். பயிர் காலத்தில் வெள்ளம் வந்து பாய்ந்து வயலை நனைத்து பயிர்கள் எழுமாறு செய்கின்றது. தகுந்த காலத்தில் மழை வருது, ஜலம் பாய்ச்சப்படுறது, அதனால பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர்கின்றது. உழவன் பயிர்களின் செழிப்புக்கு தடையாக வளர்ந்துள்ள களைகளை பறித்தெறிகின்றான். ஆடு மாடுகள் மேய்ந்து விடாமல் பாதுகாக்க உயரமான இடத்தில் ஒரு குடிலை அமைத்து கொண்டு அதில் அமர்ந்து பயிர்களை விளைவிக்க கண்காணித்தபடி இருக்கின்றான். பயிர்கள் நாளடைவில் நன்கு செழித்து வரிசை வரிசையாக வருகின்றன. இவ்வாறு பயிர்கள் செழித்த வயலை கண்டு அந்த உழவன் அடையும் மகிழ்ச்சி எவ்வாறு என்று வார்த்தைகளால் வர்ணிப்பது? தன் முயற்சி வீணாகாது பலன் தந்ததை நினைத்து அவன் பெருமிதம் கொள்கின்றான். இது உலகத்தின் கதை அல்லவோ? இதை நம் ஸ்ரீனிவாசன் நிலையில் நின்று சற்று பாருங்கள். எம்பெருமான் நமக்காக கஷ்டப்படுவது தெரியும். நல்ல குழந்தைகளாக வர வேண்டும் என்பதே அவனுடைய ஆசை. ஆனால் அனைத்தையும் மறந்து வாழும் வாழ்க்கை என்னவோ அவ்வாறே இங்கு பூமியை பயிரிடும் நிலம், பூமியே இங்கே நிலமா வச்சுக்கிறார் எம்பெருமான். திருவேங்கடமுடையான் ஓர் உழவனாக மாறுகின்றார். கருணையாகிய உனது வெள்ளமே இங்கு நீர் வெள்ளம். ஸ்ரீனிவாசன் திருவடியை சரணடைந்தவர்களே செழித்த பயிர்களாவார்கள். உயரமான திருமலையே உழவன் உயரத்தில் அமைத்திருக்கும் குடில். கருணையே ஸ்ரீனிவாசன் இந்த பூமி முழுவதும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புகின்றார். சேத்தனர்களை தன் சங்கல்பத்தால் ஆச்சாரியர்களிடம் சேர்ப்பித்து விவேகம் பெறச் செய்து நற்கதி பெற ஓர் உபாயத்தை நாடாக செய்கின்றான். தானே எல்லாத்தையும் பண்றார் எம்பெருமான். கேட்டா நாங்க பண்ணினோம் என்று நாம் சொல்கின்றோம். எத்தனை இது என்ன நியாயம்? இப்படி ஸ்ரீனிவாசன் உழவனைப் போல பெரும் முயற்சி கொண்ட சமயத்தில் கருணையாகிய உன் வெள்ளங்கள் ஓடி வந்து பூமி முழுவதும் பாய்ந்து சேத்தனர்களை துன்பம் வராமல் நன்மை பெறச் செய்கின்றன. இவர்களுக்கு தீயவர்களால் ஒரு தீங்கும் வராதவாறு உயரமான திருமலையில் ஏறி நின்று எம்பெருமான் காவல் புரிகின்றாராம். இப்பொழுது பார்த்தீர்களா நம் திருவேங்கடமுடையான் ஏன் மலையில் இருக்கிறார் என்று? இப்படி நல்வழிப்பட்ட பிரபனர்கள் நிறைந்த பூமி செழும் பயிர் நிறைந்த விளைநிலமாம் போல் நன்கு விளங்குகின்றது. இதை கண்டு ஸ்ரீனிவாசன் செழிந்த விளைநிலத்தை கண்டு மகிழும் உழவன் போல் மிக மிக மகிழ்கின்றான். இவை அனைத்துக்கும் தயாதேவியே உன் கருணை என்றோ காரணம். என்னே எம்பெருமானின் கருணை, என்னே அவனது கஷ்டம். தாயே, ஜீவகோட்டிகள் அனைவரையும் எம்பெருமான் உகக்கும் ஜீவனாக மாற்றுவாயாக. அடியேன் ராமானுஜதாசன். கலசோததி சம்பதோ பவத்யாஹ கருணே சன்மதி மத்த சம்ஸ்கிருதாயாஹ அமிர்தாம் சமவைமி திவ்யதேகம் மிருத சஞ்சீவன மஜ்ஜனாச்சலேந்தோஹோ. தயாதேவியே, முன்பொரு சமயம் திருப்பார்கடல் மந்தரமலையை மத்தாக கொண்டு கடையப்பட்ட பொழுது சந்திரன் போன்றவர்கள் கிடைத்தனர். பின்பு இறந்தவர்களை பிழைப்பூட்டும் அமுதம் வெளிப்பட்டது. இனியவளாகவும் கலக்க முடியாதவளாகவும் இருப்பதால் நீ திருப்பார் கடலாகின்றாய். நல்லோர்களது நல்ல அறிவாகிய மத்தினால் பார்க்கடலாகிய உன்னை கடைந்த பொழுது உன்னிடமிருந்து தோன்றிய மிக சாரமான அமுதமே
ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய திருமேனியாய் திருமலையில் திகழ்கின்றது. எல்லையற்ற கருணையாகிய உன்னாலே தான் சுத்த சத்வமயமான திருமேனியை கண்டு இம்மலையில் அர்ச்சை வடிவாய் எம்பெருமான் எழுந்தருளியுள்ளான். இறந்தவர்களுக்கு உயிரூற்றும் அமுதம் போல் இந்த திருமேனியை சேவித்து சரணமடைந்தவர்களுக்கு யமபயத்தை போக்கி மோட்சம் வரையிலும் உள்ள எல்லா பலன்களையும் அளித்து வாழ்விக்கின்றான் எம்பெருமான். இப்படி எம்பெருமான் திருமலையில் அர்ச்சா வடிவமாக கொண்டதற்கும் நீதானே காரணமாகின்றாய். அடியேன் ஜலதேரிவ சீததாதயே த்வம் ரிஷசைலாதிபதேஹ ஸ்வபாவபூதா பிரளயாரபடீநடீம் ததீக்ஷாம் பிரசபம் கிராஹயசி பிரசித்திலாஸ்யம். தயாதேவியே, நீருக்கு குளிர்ச்சியே இயற்கையான குணமாக உள்ளது. அந்த நீரை தீயில் வைப்பதாலோ இல்லை வெயிலிலே சூடு ஏறினாலும் அது மறுபடியும் அதே குணத்தை, குளிர்ந்த குணத்தை பெற்றுவிடுகிறது. பெரிய நீர்நிலையான கடலின் தன்மையை பற்றியும் கூறவும் வேண்டுமோ? சமுத்திர நீரானாலும் அதே நிலைதானே. அதுபோல திருவேங்கடநாதனுக்கு நீ இயற்கையான தன்மையாக உள்ளாய், குளிர்ச்சியாக உள்ளாய். கொடிய தன்மை நடுநடுவே வந்து சற்று தலை காட்டினாலும் மறுபடி இயற்கையான நீயே தலையெடுத்து விடுகின்றாய். எப்படி ஜலமானது சூடானதும் மறுபடியும் குளிரச் செய்தால் எப்படி குளிர்மையாகுமோ அதை போலவே இங்கு நடக்கின்றது. பிரளய காலத்தில் எம்பெருமானுடைய சங்கல்பம் என்னும் ஒரு நாட்டியக்காரி வெளிவருகிறாள். ஜந்துக்களை பிரளய காலத்தில் ஷரீரம் இந்திரியம் அனைத்தையும் இல்லையாக மாற்றி அச்சேதனம் போன்று செய்து தலைவிரி கோலமாக கோர தாண்டவம் ஆடுகின்றாள் அவனுடைய சங்கல்பம் என்னும் நாட்டியக்காரி. அந்த சமயத்தில் நீ உன் குளிர்ந்த தன்மைக்கு வெளிவந்து அந்த சங்கல்பம் என்னும் நாட்டியக்காரியை வலிய பிடித்து இழுத்து அந்த கொடிய ஆட்டத்தினின்று வழி மாற்றுகின்றாய். பிராணிகளுக்கு ஷரீரம் இந்திரியங்களை கொடுத்து படைத்தல் என்னும் சாந்தமான அனுகிரக நடனத்தை கை கொள்ளுமாறு செய்கின்றாய். எம்பெருமான் பிரளய காலத்தில் தன் சங்கல்பத்தால் பிராணிகள் அடைந்துள்ள நிலையை பார்த்து கருணை கொண்டு படைப்பு தொழிலில் மீண்டும் ஈடுபடும்படி செய்வதும் உன் கருணையாலே அன்றோ? என்னே உன் கருணை அம்மா. பிரணத பிரதிகூல மூலகாதி பிரதிஹ கோபி விருஷாச்சலேஸ்வரஸ்ய களமேயவ சாபசாய நித்யா கருணே கிங்கரதாம் தவோபயாதி. தயாதேவியே, திருவேங்கடமுடையானுக்கு கோபம் வருவது உண்டு. அது தன்னை தொழும் அடியார்களுக்கு பகைவர்களாயுள்ளவர் பால்தான் உண்டாகும். அந்த கோபம் பாகவதர்களிடம் பகை உடையாரை வேறறுத்துவிடும். கருணையாகிய உன்னை கொண்டுதானே அவன் அடியார்களை ரட்சிக்க வேண்டும். அவர்களுக்கு எதிரிகளால் நலிவு ஏற்படலாமா? அதற்காக எதிரிகளை அழித்தால்தானே அடியார்களை காக்க முடியும். ஆகவே நீ உன் செயலை செய்வதற்கு அந்த விலட்சணமான கோபம் அனுகூலமாக இருந்து உனக்கு அடிமை செய்கின்றது. உலகத்திலும் பயிர்களுக்கிடையில் வளர்ந்து கிடக்கும் களைகளை பறித்தெறிவது பயிர்களை காப்பதற்கு தானே உதவுகின்றது. அதுபோல்தான் அடியார்களின் நலத்துக்காக அவர்களின் பகைவரை அழிப்பது நம் ஸ்ரீனிவாசனுடைய குணமாகும். ஸ்ரீனிவாசனுடைய கோபம் என்ற குணம் உனக்கு அடங்கி நிற்கின்றதன்றோ? அபஹிஷ்கிருத நிக்ரஹான் விதந்தஹ கமலாகாந்த குணான் ஸ்வதந்திரதாதீன் அவிகல்பமனுக்ரஹம் துஹானாம் பவதீமேவ தயே பஜந்தி சந்தஹ. ஆச்சரியமான பாசுரம். தயாதேவியே, ஸ்ரீனிவாசனுக்கு சுதந்திரம்
வீரியம், சக்தி முதலான கணக்கற்ற குணங்கள் உள்ளன. அவை அனைத்தும் சேத்தனர்களை அவன் காப்பதற்காகவும் தண்டிப்பதற்கும் பயன்பட உதவுகின்றன. கருணையாகிய நீ அனுக்கிரகத்தையே சேத்தனர்களுக்கு செய்பவளாக இருக்கின்றாள். தண்டித்தலுக்கு சிறிதும் இடம் தராதவளாய் நீ நின்று உன்னுடைய இந்த குணங்களுக்கு எம்பெருமானின் மற்ற குணங்கள் தாசியாக வந்து பணிந்து நிற்க அத்தனை கல்யாண குணகம் நிறைந்த உன்னையே சாதுக்கள் சரணமடைகின்றார்கள். என்னே உன்னுடைய தயாகுணம்.